ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டை பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அடுத்து கொஞ்சம் உள்ளியை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கும் அப்படின்னா அந்த ப்ரௌன் மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு வத்தப்பொடியை எடுத்து போடணும். போட்டு நல்லா கிண்டின பிறகு கொஞ்சோண்டு தான் மஞ்சத்தூள் போடணும். அடுத்து கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆனோடனே முட்டை எடுக்கணும். முட்டை எடுத்து நம்ம ஃபுல்லாக கலக்கி வச்ச முட்டையை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றின பிறகு கிண்டிகிட்டே இருக்கணும், விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்படி நல்லா கிண்டணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்படி பொரியுதுன்னு பாருங்கள். இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இந்த உதிரி மாதிரி இருக்கும். அப்போ தான் சாப்பிட சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தான் கொண்டு போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம தம்பிக்கு தான் எடுத்து கொடுக்க போகிறோம். தம்பி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுவோம். எப்பா, இந்த மாதிரி டேஸ்ட்டை நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு பாருங்கள். நம்மளும் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.